தாவேக தேர்தல் பிரச்சார பரப்புரை கரூரில் ஏற்படுத்திய தாக்கம் என்றைக்கும் மறக்க முடியாத அளவிற்கு மாறிவிட்டது. 41 உயிர்களை பலி கொண்ட கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தற்பொழுது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் தற்பொழுது மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் எங்கு இப்போ அழைத்து செல்லப்பட இருக்கிறார்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், அதாவது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களது கரூர் மாவட்ட பிரச்சாரமானது கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 உயிர்கள் பலியாகின. இந்த விவகாரம் தொடர்பாக அந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், திருமல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த மதியழகன் மீது குறிப்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடும் பணி தொடங்கியதாக இன்று காலையே காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். மேலும் அந்த மதியழகனை தேடும் பணிக்காகவும் மற்றும் முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரையும் தேடும் பணி தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இன்று இரவுக்குள் நிச்சயமாக கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து வந்த நிலையில் தற்போது A1 குற்றவாளி என்று பதிவு செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்காக அமைக்கப்பட்ட 5 தனிப்படைகளில் ஒரு தனிப்படை குழுவினர் அவரை கரூர் மாவட்ட எல்லையில் உள்ள அவரது நண்பர் ஒருவர் வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர். தற்போது அவரை விசாரணைக்காக கரூர் காவல் நிலையம் அல்லது கரூர் நகர பகுதியில் உள்ள ஏதேனும் ஒரு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திவிட்டு இன்று நள்ளிரவுக்கு உள்ளாகவே, அதாவது இன்று இரவே மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவரை ஆஜர்படுத்த உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரை சிறையில் அடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த BP மதியழகன், அதாவது கரூர் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியழகன், விஜயின் ஆரம்ப கால படங்களிலேயே, அதாவது அவர் இளவயது முதலே, அவர் 10வது படம் 10 படங்களுக்கு நடித்திருந்த நிலையிலிருந்தே அப்போதிருந்தே அவர் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் கரூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். தற்போது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது உடனடியாகவே இவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. குறிப்பாக 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் முக்கியமாக கருதப்படும் இந்த கரூர் நகர பகுதியில் உள்ள மேற்கு மாவட்ட அந்த நிர்வாகத்தின் பொறுப்பு இவரிடம் கொடுக்கப்பட்டது. விஜய்க்கும் மிக நெருக்கமான நபராகவே இவர் அறியப்படுகிறார். ஏனென்றால் நிர்வாக அளவில் பல்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் டாப் 10 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலில் இவர் இருப்பதாக அந்த கட்சியின் சார்பாகவே அடிக்கடி அறிவிக்கப்பட்டு வந்தது. பல இடங்களில் விஜய் செல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கும் சரி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர் இருவரிடமே இவர் மிக நெருங்கிய உறவு கொண்டவர். பல நிகழ்ச்சிகளில் இவர் நிர்வாக ரீதியாக பொறுப்பு வகித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இவர் தொகுத்திருந்து வந்துள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மதியழகன் இன்று இரவு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.